நாட்டின் முதுகெலும்பாக திகழும் சிறு குறு நடுத்தர துறையினர் தங்கள் தொழிலை அழிவிலிருந்து மீட்டெடுக்க தமிழக அரசிடம் முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர். அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் 30% சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பங்களிக்கின்றன. அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் இந்த தொழில்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில்தான் அதிகம் உள்ளன. எழில் கொஞ்சம் கோவை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 1.5 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கிருந்து பம்ப், மோட்டார், கிரைண்டர் என பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிற்கும் இங்கு உற்பத்தியாகும் பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன. இத்தகைய சூழலில் ஜிஎஸ்டி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவைகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மூலப்பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது தங்கள் தொழில்கள் நலிவடைய மிகப்பெரிய காரணம் என்று கூறுகின்றனர். எனவே அவை குறைந்த விலையில் தட்டுப்பாடின்றி கிடைக்க சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். எங்களுக்கும் ஒரு கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பிச்சு ரா மெட்டீரியல் பேங்க் தமிழக அரசே அதை மூலதனம் போட்டு வாங்கி எங்களை போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு குறைந்த லாபத்தில் விற்றா நாங்களே பயன்பெறுவோம், மக்களுக்கும் நல்ல பயனடைங்க. மூலப்பொருட்கள் விலை ஏற்றத்தால் 6000 ரூபாய் உள்ள ஒரு பம்பின் விலை 11000 ரூபாய் வரை விற்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக காப்பர் 1 கிலோ 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும், கேஸ்ட் அயன், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களின் விலை பல மடங்கும் உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர். இந்நிலையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள அமைப்புகள் அல்லது சங்கங்களிடம் மூலப்பொருட்களை வங்கியே நடத்தும் பொறுப்பை வழங்கி உதவினால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்வதோடு பொதுமக்களுக்கும் குறைந்த விலையில் உற்பத்தி செய்து தர முடியும் என்று கூறுகிறார் CO இந்தியா அமைப்பை சேர்ந்த கார்த்திக். நீங்க கொலாட்ரல் ஃப்ரீயா லோன் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்டேஷன்ஸ்க்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 கோடியோ 15 கோடியோ கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. எங்களால் நார்த் இந்தியா போய்ட்டு இமீடியட்டாக பேச முடியும். அவங்களும் அங்கேருந்து சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. போட்டு ரயில் கார்கோவில் பல்க் கார்கோட்ட பை ட்ரெயின் மூலிமா இங்கே கொண்டு டீசென்ட்ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக பல்க் அவங்களுக்கு, அதாவது நான் என்ன எங்களோட கேல்குலேஷன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். பல்காக வாங்கி இந்த மாதிரி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலங்களுக்கு ஒரு MSMEக்கு என்ன விலைக்கு மூலப்பொருள் கிடைக்குதோ அதே விலைக்கு கோயம்புத்தூரில் கொடுக்கணும். அதான் எங்களுடைய எய்ம். கோவையில் சில தொழில் அமைப்புகள் சிறிய அளவிலான மூலப்பொருள் வங்கியை செயல்படுத்தி வருகின்றன. அரசு தலையிட்டு முறைப்படி மூலப்பொருள் வங்கி அமைக்க உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மூலப்பொருள்கள் தொடர்பாக பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து வருவதாக கூறும் தொழில்துறையினர் அரசே மூலப்பொருள் வங்கியை உருவாக்குவதோடு அதனை உருவாக்குவதற்கான பல்வேறு அமைப்புகளுக்கு சலுகைகளையும் அறிவித்தால் நலிவடையும் தருவாயில் இருக்கும் சிறு குறு தொழில்கள் பலவும் மீண்டும் எழுச்சி பெறும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.